Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய மில்க் பவுடரை வச்சு ரொம்பவே டேஸ்டான மில்க் ஸ்வீட் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மில்க் பவுடரை வச்சு மில்க் ஸ்வீட் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் இல்லைனா நீங்கள் அடிகனமான கடாய் கூட பயன்படுத்திக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. அரை கப் சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணும் பாலில். சர்க்கரை இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது கட்டி தட்டாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் மீதம் இருக்கக்கூடிய மில்க் பவுடரையும் நான் சேர்த்துடுறேன். எல்லாமே ஒரே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர், சர்க்கரை, பால் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு மில்க் ஸ்வீட் நல்லா கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இது நல்லா இலகி தான் வரும். ஃபஸ்ட்டு நல்லா இலகி வரும், அதுக்கப்புறமா நல்லா இறுகி வரும். இறுகி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், மில்க் ஸ்வீட் இப்போ நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடுதலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து விட்டுக்கலாம். பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மொத்தமாக இறுகி வரணும், அது வரைக்கும் கலந்து விடணும். அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வந்திருக்கு. மறுபடியும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், மொத்தம் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் தான் நல்லா இறுகி வரும். நல்லா பந்து மாதிரி நமக்கு திரண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு தான் கலந்து விடணும். நான் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு தான் நல்லா கலந்து விட்டேங்க. இப்போ நல்லா இறுகி வருது பாருங்கள். அப்படியே பந்து மாதிரி சுருண்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே பாத்திரத்துலேருந்து சட்டுன்னு விழுது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். 5 நிமிஷம் நான் ஆற விட்டேங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம கையில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கையில் எடுத்தால் நல்லா பந்து மாதிரி திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்வீட் இருக்கணும். இதை நம்ம பட்டர் பேப்பருக்கு மாற்றிக்கலாம். நான் பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம கையிலே வச்சு கூட இந்த மாதிரி அழுத்தி விடலாம். ஆனால் ஒரே லெவல் வரணும்னா நம்ம பூரிக்கட்டை வச்சுட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஒரே லெவலில் நமக்கு கிடைக்கும். பூரிக்கட்டையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தடிமன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது மேலேயே நம்ம கொஞ்சமாக பாதாம் பருப்பு தூவி விட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எது வேணும்னாலும் தூவி விட்டுக்கலாம். நான் பாதாம் பருப்பு தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் தூவி விட்டுடுறேன். தூவிட்டு அந்த பூரி கட்டையை வச்சு ஒரு தேய்ச்சி விட்டோம்னா அதில் நல்லாவே அழுந்திக்கும். பூரி கட்டையை வச்சு லைட்டாக ஒரு பரட்டிடுங்க. அப்போ தான் அது வெளியே கழண்டு வராமல் நல்லா அழுந்திக்கும். அவ்வளோதாங்க. நான் இந்த தடிமன் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கனம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தடிமன் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கி கட்டர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டப்பா மூடி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டியாக டப்பா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கி கட்டர்லேயும் லைட்டாக நம்ம நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அழுத்திட்டு கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் ஆர்டின் ஷேப் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக அப்படி வெளியே தள்ளினாலே போகிறோம். நமக்கு சூப்பராக மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லா பீஸையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
மில்க் ஸ்வீட் எல்லாத்தையுமே நான் ஆர்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக கட் பண்ண வந்தது. மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த மில்க் ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பால், சர்க்கரை, மில்க் பவுடர் இதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மில்க் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சே காட்டுறேன் பாருங்கள். அப்படி லைட்டாக நம்ம புட்டால் புட வருது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான மில்க் ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மில்க் பவுடரை வச்சு ரொம்பவே டேஸ்டான மில்க் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.